வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி வகைகளில் ஒன்றுமே புரியல உலகத்தில்ங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வெரைட்டிஸுங்க, நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. பேரும் விதவிதமாக இருக்குது. இப்போது ஒரு மல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சிஸ்டர் கூட இதை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. பஞ்சாப் மல்லின்னு சொல்லி வாங்கினதாக போட்டிருந்தாங்க. அது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மல்லி இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதே மல்லி எனக்கு கிடச்சிது. இந்த மல்லி பார்த்திங்கன்னா, நான் நினச்சேன் ஒருவேளை இது 5 அடுக்கு மல்லியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என் கையில் இருக்கிறது தான் 5 அடுக்கு மல்லி. இது பாருங்கள், இது வந்து ஒரு பூவை பார்த்திங்கன்னா தெரியும். இது நம்மக்கிட்ட இருக்கிற செடி. நான் வந்து இன்றைக்கி பூத்ததை பறிச்சிட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். இது கிட்ட வச்சு பார்த்தோம்னா இது சின்ன பூவாக இருக்குது. அப்போ இது எத்தனை அடுக்கு மல்லி? ஒரு வேளை 3 அடுக்காக இருக்குமோ, 4 அடுக்காக இருக்குமோ, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து மொட்டுக்களும் 5 அடுக்கு மல்லியை விட கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது என்ன அப்படின்னு எனக்கு புரியலை. உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது இந்த செடி இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஆனால் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக பட் எடுத்து இப்படி தான் இருக்குது செடி. நல்லா பட் எடுத்து நல்லா தளைஞ்சிருக்கு. நல்லா, ஏன்னா இந்த மாதிரி கவர்லேயே வர்றது வந்து நல்லா சர்வைவ் ஆகும். நமக்கு எப்படி வச்சோம்னாலும் எங்கே வச்சோம்னாலும் சர்வைவ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது. ஏன்னா கவரில் தப்பிக்கல, நல்லா வரல அப்படின்னா தரையிலையோ பாட்லேயோ உங்களுக்கு செட் ஆகாது. இது நல்லா வந்திருக்கு. நல்லா இது மாதிரி ஒரு 10 செடி எனக்கு கிடச்சிது. எல்லா செடியுமே நல்லா புஷ்ஷியாக இப்படி தான் மொக்குகளோடு இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்ன மல்லின்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா இது என்ன கேட்லாகில் நான் ஆட் பண்ணலை. இது 10 செடி தாங்கிறனால நமக்கு வாட்ஸ்அப் ஆர்டரே வந்துடும். அதனால் இது 5 அடுக்கு மல்லி. 5 அடுக்கு மல்லி வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். இதை விட பெருசாக வேணும், எனக்கு ரோஜா மல்லி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த 5 அடுக்கு மல்லி, இந்த மாதிரி அடுக்கு மல்லிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பூ இருந்தாவே போதுங்க. அப்படியே ஹேர்பினில் கோத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நாள் முழுக்க நம்மளை சுற்றி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒத்த மல்லிகள்லாம் கொஞ்சம் நமக்கு நிறையா வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் வந்து 4 பூ இருந்தாலே போதும். சாமிக்கு வச்சோம்னாலும் நிறைவாக இருக்கும், தலைக்கு வச்சோம்னாலும் நிறைவாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இது என்ன பேர் வைக்கலாம்? 4 அடுக்கு மல்லினே வச்சுக்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.